என்னடி மனசா எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வந்து காயா உட்காந்துட்டியோல? என்ன அன்னைக்கிலிக்கா வயிறு கனமா தெரியுது, என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? அன்னைக்கு வயல்ல இருந்து சுண்டக்காய் உடிக்கிட்டு வந்தேன்ல, அதை காய போட்டு வத்த போட்டு வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு போட்டு கொதிக்க வச்சு வத்த குழம்பு வச்சேன். வேற என்ன சாப்பாடு? அன்னைக்கிலிக்கா உன்கிட்ட ஒரு சேதி கேட்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லுமா மனசா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா, நயன்தாராவுக்கு பொங்கச்சீரை கொடுக்கணும்ல, அதை என்னென்ன சாமாங்க வாங்கணும் என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமா போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு நாள் நீங்க ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் பாரு. ஏன் மனசாக்கா, நயன்தாராவுக்கு நூல் பெருக்கியும் போடணும்ல? ஆமாட்டி மாடனே, நான் தான் 3வது மாசம் போடுவோம்னு சொன்னேன். அவங்க மாமியா 5ல போட்டுக்கிருவோம்னாக. சரி ஒரு சொல்லியா தை பிறந்து போடுவோமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் மனசாக்கா, தாலி பிரிச்சு கோர்க்கும் போது செயின்ல தானே கோர்த்து போடுவாங்க, அப்ப அதுக்கு நகை எடுக்கணும்ல? நகை தாண்டி நெடுவழி போடணும். ஆனால் அவங்க மாமியா சொல்லிச்சான் தாலி செயினெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், கடமைக்கு இந்த சாமான்களை மட்டும் வாங்கிட்டு வந்து நூலை பெருக்கி போடு அப்படின்னு. ஆனால் என்னென்னு நம்ம வெறுங்கையோட போகிறது? ஒரு அரப்பவன் ஒரு பவுனாவது ஏதாவது போடணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனசா, அந்த அம்மாதான் சொல்லுதில்ல, அவங்க மருமகளுக்கு அவங்க செய்யறாங்க. இப்ப ஊர் உலகத்துல எல்லா பக்கமும் நூல் பறிக்கி போடையில மாப்பிள்ளை வீட்டாளுக்கத்தான் போடுறாங்க. கல்யாணத்துக்கே தாலி கயிறா கட்டாம இப்பெல்லாம் செயினாத்தான் பண்ணி போட்டுக்கிறாங்க. நீ எதுக்கு நான் நானே நிக்கிற? பண்ணி போடட்டுமே, விடுவேன். மத்த சாமான்களை மட்டும் போய் வாங்கி வை. அதான்க்கா, சாமானை வாங்கி வச்சாலும் ஒரு அரப்பவன் ஒரு நாளும் போடணும்ல. பொங்கச்சீருக்கே கரும்பு கிழங்கு பொங்க வைக்கிற பானை கரண்டி அந்த அரிசி களையிற குண்டான்னு அதுவே ஊருப்பட்ட காசு வந்துடும். இதுக்கடையில நீ நூல் பறிக்க வேற போடணுங்கிற. சாமான் செட்டு வாங்கி வச்சாலே அது 5000 வந்துடும். இதுக்கடையில துணி எடுக்கிறதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லுவியே, அப்புறம் எங்கிட்ட நீ நகை எடுக்க போற? பவுன் இன்னைக்கு 60000 70000 விற்கிது. சும்மாவா வருது காசு? அவங்களா பண்ணி போட்டுக்கிறட்டும். இருக்கிறப்ப செஞ்சுக்கிருவோம், நம்ம உள்ள தானே. நாளைக்கு புள்ள குட்டி பிறந்துச்சுன்னா புள்ளைக்கு கழுத்துக்கு காதுக்கு வளையலு கொலுசுன்னு எடுத்து போட்டுக்கிட்டு போக. நம்ம ஒப்புக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டோமேனு மணின்னு வந்துட்டு அவ அக்கான்னு பேசுவாங்கல்லக்கா. தெரியல, அப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை பார்க்கையில நக்கத்தனமான குடும்பம் மாதிரிலாம் தெரியல. மத்த பேரா இருந்தா என்னென்ன பேசியிருப்பாங்க. அவங்க எம்புட்டோ அனுசரிச்சுக்கிறதானே செய்யறாங்க. நம்ம என்ன மத்தது வைக்காமலா இருக்கோம்? தீபாவளி சீரு கொண்டு கொடுத்துட்டு வந்த, ஆடி சீரு கொண்டு கொடுத்துட்டு வந்த, இந்த பொங்கச்சீருக்கு என்ன வைக்கிறதுன்னு கேட்குற. முறைப்படி நீ செய்யறத செஞ்சுக்கிட்டு இருக்கையில அவங்க என்னத்த பேச போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. அடுத்து புள்ள உண்டானானா நல்லபடியா வளகாப்ப போட்டு கூட்டிட்டு வந்து புள்ள பேரு நீ தான் பார்க்க போற. காய்ச்சி ஊத்தி கூட்டிட்டு போகையில அந்த பிள்ளைக்கு என்னத்தையும் போட்டு விடணும். பொண்ணா பிறந்துட்டா கட்டி கொடுக்கையில அடுத்தடுத்து செலவுகள் இருக்கத்தானே செய்யுது. எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா? சக்கா, அன்னைக்கிலிக்கா சொல்றதே கரெக்ட். சும்மா அங்கே கடனை வாங்கினேன் இங்கே கடனை வாங்கினேன்னு கடனை வாங்கி ஏற்றி வச்சுக்கிட்டு தெரியாத சொல்லிட்டேன். ஆமா வனசக்கா, விரலுக்கேத்த வீக்கம் தானே. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நாளா பார்த்து போய் பொங்க ஜாமா வாங்கிட்டு வந்துடலாம். சரி அன்னைக்கிலிக்கா, அப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வாக்கில் போய் பொங்க ஜாமானை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவோமா? அப்புறம் தை பிறந்து நூல் பெருக்கி போட்டுக்கிடுவோம். சரிடி, என்னன்னு பார்த்துக்கிட்டு சொல்லு, அதுக்கேற்றது மாதிரி கிளம்பி போய்க்கிடுவோம். வாரேன். இன்னி நேரத்துல யாரு இது லொட்டுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது? அட வாரம்ங்கிறேன்ல, என்ன காதுல விழுகுதா என்ன? ஆறு பண்ணி என்ன வேணும்? அம்மா, இங்க நெடுவாளின்னு யாராவது இருக்காங்களா? ஆமா, ஏன் மருமகவே, என்ன விஷயம்? அவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, அவங்களை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அது இன்னியார எங்க ஊருக்காடு சுத்திக்கிட்டு இருக்கா, நான் எங்க போய் தேடி பிடிக்கிறது? ஆமா, அவளுக்கெல்லாம் என்ன கொரியரு, என்ன வந்திருக்கு? என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு டெலிவரி பண்றது மட்டும்தாம்மா வேலை. நான் பார்சல் தரேன், நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. அமௌண்ட் 3000 ரூபாய். என்ன அது 3000? ஆமா பாட்டிமா, 3000 ரூபாய்க்கு தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்சல் எடுத்துறேன். இந்தாங்கம்மா, பார்சலை வாங்கிட்டு 3000 ரூபாய் காசு கொடுங்க. என்ன 3000 காசா? தொலைச்சு 3000 ரூபாய்க்கு என்ன பார்சல் கொண்டுட்டு வந்திருக்க நீ? எங்க பிரிச்சு காட்டுவாப்பா? அம்மா, அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்க பிரிச்சு பாத்துக்கோங்க. ஏலே, யார ஏமாத்த பாக்குற? கிராமத்து சிரிக்கி தானே, ஒன்னும் தெரியாது மக்கு பண்டாரமா இருப்பாளுங்க நினைச்சுக்கிட்டியா? எந்த நாட்டுலயும் எந்த ஊர்லயும் இந்த அலமேல ஏமாத்த முடியாதாம. அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. 3000 ரூபாய்க்குள்ள சாமான் நாடா வச்சிருக்காதுக்குள்ள. மா, அதை நாங்க பார்க்க கூடாது. அமௌண்ட்டை கட்டிட்டு நீங்க பிரிச்சு பாத்துக்கோங்க. நல்லா இருக்கு கதை. தில்லா டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்காரு? என்னாலெல்லாம் அப்படி காசை கட்டி வாங்க முடியாதப்பு. நீ பிரிச்சு காட்டிட்டு சாமானுக்குள்ள காசை வாங்கிட்டு போ. என்னது தில்லா டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரா? பாட்டியம்மா, என்ன உளறிட்டு இருக்கீங்க? காசை கொடுத்துட்டு பார்சலை வாங்கிக்கோங்க. செல்லாது. நீ ஒழுங்கா பார்சலை காட்டு, நான் காசை
கொடுக்குறேன். ஐயோ பாட்டிமா, உங்களோட பெரிய டார்ச்சரா இருக்கு. நீங்க முதல்ல அந்த நெடுவாளிங்கிறவங்கள வர சொல்லுங்க, நான் அவங்க கிட்டயே கொடுத்துக்கிறேன். அது சரி, பந்தலில பாவக்கா தொங்குதடி லோலாக்கான்னு பாரதியார் சொன்னது சரியாத்தான் இருக்கும் போல் இருக்கே. மாமியா நானே இப்படி இருக்கேல, மருமக எப்படி இருக்கான்னு பாத்துக்கடாய். ஒழுங்கு மரியாதையா பார்சலை காட்டாம சொல்லிவிட்டேன். என்னது, பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்கான்னு பாரதியார் சொன்னாரா? பாட்டிமா, ஏதாவது வாய்க்கு வந்ததை வளராதீங்க பாட்டிமா. ஏலே இந்தடா, நீ போன் வச்சிருக்கியா இல்லையா? நீ போனை கொடு, நான் அவளை எங்க இருந்தாலும் அடிச்சு உடனே வர சொல்றேன். அவ வந்து நேரடியா கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் சாமான வாங்கிக்கிறேன். அதைத்தான் பாட்டிமா நானும் சொல்றேன். தயவு செஞ்சு அவங்கள கூப்பிடுங்க. இந்தாங்க போனு. ரிங்கு போகுது. அவனை இரு எடுக்கட்டும், உனக்கு இருக்கு. 3000 ரூபாய்க்கு பெட்டியை என் தலையில கட்டிட்டு போ பாக்குற. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப கேட்டுக்கிற இரு. யார் இது? புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கான்? எடுத்து கேளுடி, கேட்டா தெரிஞ்சிட்டு போகுது. ஹலோ, அடியில அடி, நான் தாண்டியே. எங்கடி இருக்க? ஏன் கிழவி? மரத்தடியில தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்? நான் கேட்கிற விஷயம்னு என்னத்தையோ உனக்கு 3000 ரூபாய் காசுக்கு ஆர்டர் போட்டுவியாமலடி. அந்த பையன் வந்து வாசல்ல நின்றுகிட்டு காசை கொடு, நான் டப்பாவை கொடுக்குறோம்னு நிக்கிறேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ மனசுக்குள்ள? என்னடி இந்த டப்பாக்குள்ள என்னடி 3000 ரூபாய்க்கு என்னடி ஜாமா இருக்கு? 3000 ரூபாய்க்கு நான் என்னத்த ஆர்டர் போட்டேன்? ஓஹோ, அத்தக்கிழவி, நேற்று சும்மா ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கையில ஒரு சேலை நல்லா இருந்துச்சேன்னு ஆர்டர் போட்டு விட்டேன். அது விலை 3000 போட்டிருந்துச்சு. சரி சரி, நீங்கள் காசை கொடுத்துட்டு அதை வாங்கி வைங்க, நான் அப்புறமே வந்து பார்த்துக்கிறேன். என்னது, ஒரு சேலை ஒண்ணு 3000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டியா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அதை வாங்கி வையின்னு வேற சொல்றீங்களோ நீங்க? இங்க வாடி மொட்டை, இங்க வா. இங்க உன் கொண்ட மசத்தை நான் ஆஞ்சு விடுறேனா இல்லையான்னு பாரு. 3000 ரூபாய்க்கு ஒத்த சேலை ஆர்டர் போட்டிருக்கலாம். அப்ப இவளை என்னத்த சொல்ல? இப்ப ஒழுங்கு மரியாதையா இப்ப கிளம்பி வீட்டுக்கு வந்து தொலைற நீ. ஐயோ கடவுளே, நேற்று பொழுதோட ஆர்டர் போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்தே இருந்தேன். அந்த திண்ணையில் எவனும் வரல, எதுவும் கொடுக்கல. இன்னைக்கு செத்தவன இந்த பக்கம் வந்துட்டு போமேன்னு வந்தேன். இந்த கேப்பில் வந்துட்டானே, நான் என்ன செய்யவே? இப்போ எப்படி கிளவிய சமாளிப்பே? பெருமை, இப்ப எதுக்கு 3000 ரூபாய்க்கு சேலை? ஐயோ, அது ஒன்றும் இல்லாட்டி மாடனு. இப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சேலை பார்க்க நல்ல லுக்காக அழகாக இருந்துச்சு. சரி கழுதையை தட்டி விடுவோமேன்னு தட்டி விட்டேன். அந்த மனுஷன்ட்ட காசெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் அந்த கிழவிக்கு தெரியாமல் எப்படியாவது வாங்கிடலான்னு பார்த்தே மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன செய்யறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி சரி, போய் வாங்கி கொடு. அப்படியே ஒன்றும் முடியலைன்னா அத்தை உங்களுக்காக தான் ஆர்டர் போட்டேன். நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டிக்கிட்டு கொடுங்கன்னு சொல்லு. ஒரு நாளைக்கு கட்டிக்கிட்டு கொடுத்தோன்னா மற்றபடி நீ வாங்கி கட்டிக்க. வேற என்ன பண்ணி தொலைய? அது சரி, அடியில அவ போட்ட 3000 ரூபாய் சேலைக்கு எல்லாரும் சொல்லி கொடுக்குறீங்களாக்கு அப்படி? அப்புறம் என்னக்கா செய்யறது? ஆர்டர் போட்டுட்டு கேட்ட உடனே கையில் எடுத்து காசை நீட்டுறதுக்கு புருஷன் ரெடியா இருக்காரு. மாமியா இடையில வந்து அப்புறம் என்னத்தையாவது சொல்லி தானே சமாளிக்கணும். புருஷன் சப்போர்ட் இருக்கையில அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நெடுவாளி. அட யாக்கா நீ வேற. அந்த மனுஷன் அப்பேற்பட்ட ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆத்தாளுக்கு தெரியாமல் காசை கொடுத்து வாங்கி வச்சுக்க, தெரிஞ்சா நான் கொடுத்தோம்னு சொல்லாதேன்னு சொல்லி தாக்கா கொடுத்தாரு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு ராத்திரி நேரத்தில் 2 பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அந்த பரோட்டா சால் நான் முன்வாசல் வழியாக வந்தால் மோப்பம் பிடிச்சிருவான்னு பின்வாசல் வழியாக வந்து சன்னலுக்கு இடையில தூக்கி போட்டுட்டு போவார். அப்படியாப்பட்ட தொடர்நடுங்கி இப்படி வந்து காசை கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த கிளவி ஆஞ்சு உருவாளே, அதுவும் 3000ல. சரி விட்டுட்டு நெடுவாளி, வாங்கினது வாங்கியாச்சு. இன்னி என்னத்துக்கு சமாளிச்சுக்கிட்டு? எங்க அம்மா காசு கொடுத்துச்சு, வாங்கிக்கிற சொல்லுச்சு, பொங்கலுக்குன்னு போய் வாங்கிக்கப்போ. அது சரி, அன்னைக்கிலிக்கா எங்களை திட்டிட்டு நீங்களே ஐயா கொடுக்குறீங்க. அப்புறம் என்னடி செய்யறது? பொங்கலுக்கு 4 கிழமைக்கும் கட்டுறதுக்கு ஆசைப்பட்டு போட்டுட்டோம்னு சொல்ற. அப்புறம் என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சு தானே ஆகணும். எங்க அம்மா கொடுத்துச்சுன்னு சொல்லட்டேன், என்ன கேட்க முடியும்? சூப்பர் நெடுவாளி, பேசாம உங்க அம்மா காசு கொடுத்துச்சு சேர்த்து வச்சிருந்தேன், அதனால வாங்கினோம்னு சொல்லிடு. என்னத்துக்கு உன் மாமியாக்கு கொடுத்துக்கிட்டு நீனே வாங்கி நீனே கட்டிக்கிறலாம்ல. ஆசைப்பட்டு வாங்கினதை நம்மளுக்கு தான் கட்டிக்கிறேன்னு. சரிக்கா, சரி நான் போய் எப்படியாவது சமாளிச்சு தொலைகிறேன். இந்தப்பா ஓம்பிட்டு செல்லு. என் மருமக வந்தோடனே பார்சலை பார்த்து பிடித்தான் காசு தருவேன், சரியா? பாட்டி, எனக்கு டைம் ஆச்சு பாட்டி, சீக்கிரம் உங்களை வர சொல்லுங்களேன். ஏ, ஒரு நிமிஷத்துல வந்து இந்த டப்பாவை கொடுத்துட்டு 3000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போற. செத்தோட நின்று வாங்கிட்டு போக மாட்டேன். செத்த பொறு அவசரப்பத்த அத்துக்கிட்டு நிக்கிதாக்க. பாட்டி, 3000 எனக்கு இல்ல பாட்டி, அது கம்பெனி காசு. எனக்கு மாச சம்பளம் தான். மாச சம்பளமா? ஆமா பாட்டி, இதெல்லாம் கம்பெனிக்கு தான். எனக்கு மாச சம்பளமா ஒரு 8000 10,000 கொடுப்பாங்க. ஐயா பாவத்தை அம்பிடுத்தானாக்க. ஆமா பாட்டிமா, என்ன பண்றது? வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் வேலை பார்த்து தான் ஆகணும். ஐயோ கொடுமையே, குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கான்னு குன்னக்குடி வைத்தியநாதன் சும்மாவா சொன்னாரு? அந்த கதையாவுல இருக்கு வாங்கத. என்ன, குன்னக்குடி வைத்தியநாதன் சொன்னாரா? பாட்டி, நீ தெளிவாதான் இருக்கியா இல்ல மரகிற கலண்டு போயிருக்கியா? ஐயோ, நம்ம வந்து இதுகிட்ட மாட்டிக்கிட்டோமா இல்ல இது வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சான்னு தெரியலையே. யாருமா அந்த நெடுவாளி? சீக்கிரம் வந்து தொலையமா. அது கிழவி வாடிங்க. ஒரு சேலை ஒண்ணு 3000க்கு ஆர்டர் போடுறியா நீ?
இல்ல தகலவி, அந்த சேலை 3000 ரூபா தகும். நீ வேணும்னா அந்த சேலையை ஓபன் பண்ணி பாருவேன். 3000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கட்டுற அளவுக்கு இங்க என்ன கொட்டியா கிடக்கு? ஏவா அப்பா மட்டும் காசு நினைச்ச? ஏன் அப்பா மட்டும் காசுதான்? என்ன? ஆமா தகலவி, எங்க அம்மா தான் பொங்கலுக்கு 5000 ரூபா காசு போட்டு விட்டு உன் புருஷனுக்கும் உனக்கும் துணி எடுத்துக்கோங்க, தம்பிக்கு நான் அப்புறமே இன்னொரு நாள் எடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க. யாரு? உன் ஆத்தாக்காரி 5000 காசு போட்டு விட்டால? எச்சி கையில காக்கா வரட்டாதவ எப்படி 5000 போட்டு விடுவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கும். நான் தான் சேலை சட்டையே இல்லை, எனக்கு சேலை கட்டணும் போல் ஆசையாக இருக்குது. ஒரு நல்ல சேலை ஒன்று பார்த்தோமா அது வாங்கணும்னு சொன்னேன். சரி பொங்கல் வேற வருதா, எல்லாருமா சேர்ந்து புது துணி எடுத்து கட்டிக்கங்கன்னு எங்கள் அம்மா 5000 ரூபா போட்டு விட்டாங்க. இல்லைன்னா உங்கள் பிள்ளை என்ன எனக்கு கொடுப்பாராக்கேன்? சும்மா இருங்க தகலவி, உங்கள் பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாமல் அந்த மனுஷன் 1 ரூபா காசு எனக்கு கொடுக்க மாட்டாரு. அவர்கிட்டயா வாங்கி நான் சேலை ஆர்டர் போட போகிறேன்? ஆமா ஆமா ஆமா, என் புள்ள எனக்கு தெரியாம கொடுக்க மாட்டியா? இருந்தாலும் மிரட்டி கேட்டேன், நீ என்ன சொல்றேன்னு பாக்குறதுக்காண்டி. சரி சரி, இந்த சேலையை பிரிச்சு பாரு, எப்படி இருக்குன்னு பாப்போம். மேடம், அமௌண்ட் பே பண்ணாம பார்சல் ஓபன் பண்ணக்கூடாது. ப்ரோ, நான் உங்களுக்கு கண்டிப்பாக தந்துடுறேன் ப்ரோ. என் கையில் காசு இருக்கு. என் கிளவி டார்ச்சர் தாங்க முடியாது ப்ரோ. இல்லைன்னா உங்களையும் இந்த இடத்துல விடாது. உங்கள் வண்டியை கிண்டியை உடைச்சாலும் உடச்சுப்புறோம். எதுக்கு 3000 ரூபாய்க்கு பார்த்துக்கிட்டு வண்டியை உடவிட்டு போகணும்? நான் பிரித்து காட்டிடுறேனே, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு காசை வாங்கிக்கிறங்க. என்ன வண்டியை உடைப்பாங்களா? ஆமா ப்ரோ, இது வெரி டேஞ்சரஸ் கிளவி. இதுகிட்ட எல்லாம் நீங்க வச்சுக்கிறாதிய, பொல்லாதவ. சரியான சாவுக்கு ராக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் போல் இருக்கே. சரி, எனக்கு காசை கொடுத்தா போதும், நீங்க என்னவோ பண்ணுங்க. பிரிங்க கிளவி பிரிங்க. இந்த சேலையை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஆடி போயிருவிய, சும்மா அசந்து போயிருவிய. அப்படி என்ன இருக்குன்னு பாப்போம். சேலை இது 300 ரூபா பெறாத சேலைய 3000 கொடுத்து வாங்குறோம் சொல்ற? ஏன் திகழவி, நல்லா தானே இருக்கு. இது சாஃப்ட் சில்க்கு, உடம்புல இருக்கிறதே தெரியாது. எப்பவாவது ஒரு தடவை கட்டுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சேலை தான் நல்லா இருக்கும். இது விளக்க மாட்டேன். எவ அப்பா மட்டும் காசா இருந்தாலும் என்ன மரத்துலயே அப்படி காய்க்குது? ஒழுங்கு மரியாதை அந்த சேலைக்கு 300 ரூபா தான் தகும்னு அந்த பையட்ட 300 ரூபாயை கொடுத்துட்டு சேலையை வாங்கிட்டு போ. லூச திகழவி, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. இருடியே, நான் பேசிக்கிறேன். அப்பா தம்பி, இந்த சேலை 3000 ரூபாயெல்லாம் பெறாது, வெறும் 300 ரூபா தான் கொடுப்பேன், வாங்கிக்கிறியா? பாட்டியம்மா, நான் சேல்ஸ்மேன் இல்ல பாட்டியம்மா, கொரியர் மேன். நான் கொரியர் கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. நீங்க என்ன என்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கீங்க? அதகிழவி, லூசு மாதிரி ஏதாவது பண்ணாத கிழவி. அதெல்லாம் அந்த சேலை நல்லாதான் இருக்கு, நீ குடு. அவ அடக்கா வீணா போனவ. உனக்கு வேணா எனக்கு வேணா 100 ரூபா சேர்த்து போட்டு தாரேன். 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். சேலையை கொடுக்குறியா? பாட்டியம்மா, என்னப்பா, என்ன சவுண்டை கொடுக்குறீ என்ன? சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா மேற்கொண்டு 100 ரூபா வச்சு தாரு. 500 ரூபாய்க்கு போட்டுக்குருவோம், சரியா? அதுக்கு மேல ஒத்த நயா பைசா கொடுக்க முடியாத அம்மா. இந்த சேலையை கொடுத்தா கொடுக்காட்டி எடுத்து கொடுப்போம். ஐயையோ, இந்த கிழவியை வச்சுக்கிட்டு பெரிய தொல்லையால இருக்கும் போல. நெடுவாளி, இதுக்கு மேல விட்டா அந்த கொரியர் பாய் நம்மள அடிச்சே கொண்டாலும் கொண்டுருவேன். எதுக்கு வம்பு? பேசாம ஓடி போய் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்து கிழவியை விரட்டி விட்டுருவோம். பாட்டியம்மா, நீங்க என்ன பைத்தியமா? ஆர்டர் போட்டது எவ்வளவு விலையோ அதை தான் கொடுக்கணும். நீங்க உட்கார்ந்து பேரம் பேசுறதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. இதுக்கு மேல ஒத்த ரூபா தரமாட்டேன். பேச்சுன்னா பேச்சுத்தே. ஆமா, நாங்க என்ன முன்ன பின்ன சேலை எடுத்து கட்டினதில்ல. யார வந்து யார் வீட்டுக்குள்ள எந்த ஊருக்குள்ள ஏமாத்த பாக்குற? ஆத்தூர் காரியெல்லாம் ஆவேசமான என்ன ஆளாவும் தெரியுமா? பாட்டி, பாட்டியாவது பூட்டியாவது. ப்ரோ கோச்சுக்கிறாதீங்க ப்ரோ. ஆன்லைன் விவகாரம் எல்லாம் எங்க கிழவிக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நான் காசு எடுத்துட்டு வந்துட்டேன், இந்தாங்க. சரி, காலையிலேயே வந்து நல்லா சிக்கியிருக்கேன் பாரு. சரி, கிராமத்துல உள்ளவங்க கொஞ்சம் முன்ன பின்னத்தே இருப்பாங்க. கோச்சுக்கிறாதீங்க, புடிங்க. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ காசு எடுத்து நீட்டியே என்னடியே? இங்க புடிங்க ப்ரோ, புடிங்க. இல்ல, ஐயோ, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்த கிழவி. ஏதாவது உரண்டை இழுத்து விட்டுட்டு போயிடாத. அப்புறம் நீ தான் ஜெயில போய் கழுவிங்க. நாம நான் எதுக்கடி கழுவிங்கன்னு? அப்புறம் கொரியர் பாயை வம்பிழுத்து காசு கொடுக்காத காரணத்தினால் அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒரு பழியை தூக்கி உன் மேல போட்டு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இப்பத்தே ரொம்ப வருஷம் கழிச்சு மன்னவர் உன்னை தேடி வந்திருக்காரு. அவர் கூட சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ வேணாமா? வாழணும் முடியே, வாழணும். அப்புறம் என்ன, பேசாம சேலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போ. ஓட பெரிய டார்ச்சரா இருக்கு. சரி, காலையிலேயே சரியான பைத்தியம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாச்சு. லைலா, என்னம்மா மீன் வாங்கிட்டு வரேன்ட்டு போனேன், முருங்கைக்கீரை ஆஞ்சிட்டு வந்திருக்கேன். மீன்காரன் சத்தம் கேட்கவும் தாண்டி போனேன். நல்ல மீனா இருந்தா வாங்குவோம்னு. அவன் வெறும் ஐஸ் மீனா வச்சிருக்கேன். அதை வாங்கி என்னத்த குழம்பு வச்சா வாய்க்கும் விளங்காது. அதோட தான் முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு வந்தேன். இந்த இதை உருகி வை. என்னம்மா நீ வாய்க்கு நல்லா இல்லைன்னு தானே மீன் வாங்க சொன்னேன். நான் மட்டும் வாங்க மாட்டோம்னா சொல்றேன். நாளை பின்னா வந்தா நல்ல மீனா வாங்குவோம். இல்லைன்னா மார்க்கெட்டுக்குனாலும் போய் வாங்கிட்டு வர்றேன். இன்னைக்கு ஒரு பொழுதுக்கு இந்த கீரையை உருகி வை. நான் போய் கொல்லையில பீக்கங்க பாவக்காய் ஏதாவது கடந்துச்சுன்னா பார்த்து பிடிங்கிடுறேன். அது அப்புறமே வதக்கி கிதக்கி வைப்போம். இன்னைக்கு ஒரு பொழுதுக்கு சாப்பிடு. காசு செலவழிக்கிறதுக்கு கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டு இப்படி எதையாவது ஒன்று சொல்லுமா, கொடுத்து தோலை.
கையில காசும் தாண்டி இல்லை, என்ன செய்ய சொல்ற? தேங்காய் அல்லனா காசு அந்த வேலை இதான் கொண்டுட்டு வந்து கொடுப்பேன்னு பார்க்குறேன், அவனையும் காண. காலையிலேயே போன் அடிச்சதுக்கு மத்தியானம் வரேன் சாயங்காலம் வரோம்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறமே வந்தேன்னா காசு கொடுத்தா வாங்கி வை, சரியா? சரி சரி, போய் பீக்கங்க புடலங்க ஏதாவது கிடந்தா பிடுங்கிட்டு வா. பாவக்காய்லாம் ஒன்றும் வேணாம். நீ கீரையும் வச்சு பாவக்காயும் வச்சின்னா அப்புறம் எல்லாம் கசந்தாப்புல இருக்கும். சரி, அப்போ பீக்கங்க பிடிங்கிட்டு வரேன். முட்டை ஓட்டு பொரிச்சா நல்லா இருக்கும். ம் சரி போ. ஷோ, இந்த கீரையை பார்த்தாலே எரிச்சலா வருது. இன்னைக்கு தான் வாய்க்கு ருசியா மீன் நண்டுன்னு எதையாவது சாப்பிடலான்னு பார்த்தேன். இந்த தாய் கிழவி நம்மளை போட்டு கொலையா கொள்றாளே. ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி. என்ன லைலா, மாமன் பசியோட வருவான்னு தெரியாது, இப்பதான் கீரை உருவிக்கிட்டு இருக்கா? மாமன் வர்றதெல்லாம் இருக்கட்டும், மாமன் கூட ஒருத்தி வருவாளே, எங்க அவளை காணோம்? அட, தங்கச்சி மேல லைலாவுக்கு எம்பூட்டு பாசம். யோ, ஆளு பார்க்க அரை கிளடி மாதிரி இருக்கா. அவளை கூட்டி கொண்டு கூத்தடிச்சுக்கிட்டு அவளை எனக்கு தங்கச்சி இங்கச்சின்னு பல்லு படுவாலாம் கலன்றாமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 5000 ரூபாய் காசு இருந்தா கொடு. ஓஹோ, தொர வேலைக்கு போய் நோட்டு நோட்டா கொண்டுட்டு வந்து நான் முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேன். இருங்க சாமி, 5000 ரூபாய் என்ன 10,000 ரூபாய் எடுத்து தரேன், கொண்டுட்டு போங்க. இங்க பாரு லைலா, விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல, அவசரமா காசு வேணும், ஒரு 5000 ரூபாய் கொடு. ஐயோடா, நானும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலப்பா. நீங்க வேலை பார்த்து கொண்டுட்டு வந்த காசை பெட்டி நிறைய பதுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற கட்டை எடுத்துட்டு போங்க. யாரு வேணான்னா? லைலா, என்ன சவுண்ட குடுக்குற? ஏதோ கொடுத்து வச்சவன் மாதிரி 5000 கொடு 10,000 கொடுன்னு வந்து கத்திக்கிட்டு இருக்க. பேசாம போயிரு, நான் செம்ம கடுப்புல இருக்கேன். சிம்ரனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில போய் பார்க்கணும், ஒரு 5000 ரூபாய் காசு கொடு. அவதான் பெரிய கோடீஸ்வரியாச்சேப்பா. கோடீஸ்வரிங்கிறதுனால தானே கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவகிட்ட 5000 ரூபாய் காசு இல்லையா? அவளுக்கு வைத்தியம் பார்க்க என்கிட்ட வந்து கேக்குற? அவ கோடீஸ்வரிதான், அப்புறம் என்ன உன்ன மாதிரி பிச்சைக்காரியா? இப்போதைக்கு அவகிட்ட கையில காசு இல்ல, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே பார்க்கணும். 5000 ரூபாய் காசு கொடு, விரண்டாவாதான் பேசாத, அப்புறம் சொல்லிட்டியாமா. கட்டுன பொண்டாட்டி 10 நாளா பைத்தியம் பிடிச்சது மாதிரி கிடந்தேன். என்ன கூட்டிட்டு போய் ஒரு வைத்தியத்தை காட்டி சரி பண்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல. எவ்வளோ ஒருத்தி எங்க இருந்து வந்தானே தெரியல. அவளுக்கு முடியலைன்னா 5000 ரூபா கேக்குதோ? உன் ஆத்தா கொடுத்து வச்சிருக்காளா இல்ல உன் அப்பன் கொடுத்து வச்சிருக்கானா? பேசாம போறியா இல்லையா? என்னமோ 5 ரூபா 10 ரூபா கேக்குற மாதிரி 5000 ஓவா வேணுமாம்ல. ஓவா ஓடிராமா. லைலா, லைலாவாது குயிலாவாது, நான் திங்கிறது இங்க ஓசிச்சோறு 5000 ஓவா வேணுமாம்ல. அம்மா. ஐயோ, இந்த ஆளு காசு கேட்குற நேரம் பார்த்து வேலாயுதம் வேற வர்றான். கையில வேற காசு வச்சிருக்கானே, இப்ப என்ன பண்ணி தொலைகிறது? லைலா பாப்பா, அம்மா இல்ல? வேலாயுதம், அம்மா வெளியில போயிருக்கு. நீங்க அம்மா வந்தோன்னு வாங்க. இல்ல லைலா பாப்பா, தேங்காய் லோடெல்லாம் இறங்கிருச்சு. தெரியும் தெரியும், அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போச்சு. நீங்க அம்மா வந்தோன்னு வருவீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க. ஏய், என்னடி அந்த ஆளை சொல்ல விடாம விரட்டுறதுலயே குறியா இருக்க? என்னத்த சொல்ல சொல்ற? வேலாயுதம், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு விஷயமும் இல்ல. அன்னைக்கு தோப்புல தேங்காய் பிடுங்கினாங்கல்ல, அதுல 4 லோடு யாவர்கிட்ட கொண்டு போய் இறக்கிட்டு வர சொல்லுச்சு. அவரு கொண்டு போய் இறக்கிட்டு வந்துட்டு சொல்ல வந்திருக்காரு. இதுல என்ன விஷயம் இருக்கு? ஆட, வீட்டுல உள்ள மருமையனா குத்துக்கல்லாட்டமா இருக்கேன், என்கிட்ட கூட சொல்லாம தோப்புல தேங்காய் வெட்டி இருக்கியா? அம்மா சுப்பிரமணிய அண்ணனை வர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு தேங்காய் வெட்டுற அன்னைக்கு சுப்பிரமணிய அண்ணன் தான் வந்து நின்றுச்சு. அண்ணன்கிட்ட தான் எல்லா கணக்கு வழக்கையும் ஒப்படைச்சிருக்கேன். ஓஹோ, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது, கட்டாந்தரை கூட்டுறது, சாணி எழுறதுன்னு வீட்டுல வருமானம் வர்ற வேலையெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா வருமானம் வரும்போது சுப்பிரமணி போவாரோ? ஐயோப்பா, மருமை என்ன ஒவ்வொன்னையும் அப்படியே பொறுப்பா எடுத்து நடத்திட்டு பாரு. உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறதுக்கு. பொறுப்பை கொடுத்தா தானே லைலா பார்க்க முடியும். எந்த விஷயத்திலையும் உங்க அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. நான் என்ன பண்றது சொல்லு? ஆமா வேலாயுதான், கையில என்ன காசு மாதிரி இருக்கு? தேங்காய் வித்த காசு 60,000 வந்துச்சு. வண்டி கூலி மற்ற செலவுகள்லாம் போக 50,000 ரூபா ரவுண்டா இருக்குதுங்க ஐயா. அதான் அம்மாட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். வேலாயுதம், நான் தான் அம்மா வந்தோன்னே வான்னு சொல்றேன்ல, சொன்னா புரியாதா? இடத்த காலி பண்ண. ஏழையிலா பாவம், அவரை போய் திட்டிக்கிட்டு இருக்க. வீடு தேடி வர்ற லட்சுமிய வேணா அப்புறமே வான்னு சொல்லுவாங்களா யாராவது? வேலாயுதான், நீங்க கொடுங்க, நான் அத்தைக்கிட்ட கொடுத்துக்கிறேன். இல்லைங்கய்யா, அம்மாட்ட தான் கொடுக்கணும். வேலாயுதம், பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. அட கொடுங்க வேலாயுதான், நான் அத்தைக்கிட்ட கொடுத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. யோ, அது எங்க அம்மாவோட பணம். இல்ல, அது என்ன அத்தை வேற நம்ம வேறன்னு பிரிச்சு பாக்குறது? நம்மளோட பணம்னு உரிமையா சொல்லல. ஐயா, பணத்தை அம்மாட்ட தான் கொடுக்கணும். ஏய், வேலைக்காரன் தானே நீ, வந்தா காசை கொடுத்தா கிளம்பிக்கிட்டே இரு. நின்றுகிட்டு நாட்டாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. இல்லைங்க ஐயா, நான் இருந்த அம்மா வந்தோன்னு கொடுத்துட்டே போயிடுறேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ இடத்த காலி பண்ணு. லைலா பாப்பா, சொல்ல கேட்காம வந்து பணத்தை நீட்டிக்கிட்டு இருக்க. போய் தொலை, நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். ம் சரி பாப்பா. அடியே, ஆத்தாளு மகளும் கட்டு கட்டா காசை பதுக்கி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுக்க உங்களுக்கு நோகுது இல்ல?
யோ பணத்தை கொடு, எங்க அம்மா வந்துச்சுன்னா அப்புறம் உன்னை உண்டுலேன்னு பண்ணிடுவாம்மா. லைலா 5000 கேட்ட என்னோட மனசுக்கு 50,000 கிடைச்சிருக்கு. யாராவது லாட்டரி அடிக்கும் போது வேணான்னு சொல்லுவாங்களாமா? பணத்தை கொடியா. அட ஆ எங்க கிட்டேயவா? இங்க பாரியா கொக்கி, என்ன கடுப்பேத்தாத, ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துரு, அது எங்க அம்மாவோட காசு. என்ன எங்க அம்மாவோட காசு நான் சொன்னேன்? 5000 ரூபாய் கேட்கும் போதே ஒழுங்கா கொடுத்துருக்கலாம்ல. இப்ப 50,000 போச்சுன்னு நினைச்சுக்க. ஸ்வாஹா. இங்க பாரியா, எங்க அம்மா கையில சுத்தமா காசு இல்ல. வட்டிக்காரனுக்கும் காசு கொடுக்கணும். இந்த மாசம் 5 தேதி ஆச்சு, வந்து கேட்க ஆரம்பிச்சிருவான். ஒழுங்கு மரியாதையா காசை கொடுத்துரு சொல்லிட்டேன். என்ன லைலா, உங்க அம்மா தான் இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரி. அவங்ககிட்ட இல்லாத காசா இந்த 50,000 பிச்சை காசுக்கு போய் நின்றுகிட்டு மாஞ்சுக்கிட்டு இருக்க? அட போலைலு பேபி, கிளம்புமா. சும்மா விளையாடாதையா, ஒழுங்கா கொடுத்துரு. ஹே போடி. ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டாலும் மிச்ச காசை கூடியா. இம்புடு காசை வச்சு என்னையா பண்ண போற? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். படுபாவி, கொடுத்துட்டு போடா. அட நாசமத்து போவானே, எங்க அம்மா விட்டு காசு 50,000 போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? எங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, எப்போது நான் தானே எங்க அம்மா கிட்ட இருந்து காசு ஆட்டையை போடுவேன். இன்னைக்கு இந்த ஆளு ஏன் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போயிட்டானே. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 50,000. இப்ப இவங்கிட்ட இருந்து இந்த காசை நான் எப்படி வாங்குறது? ஐயோ, எங்க அம்மா வேற வந்த உடனே காசை வாங்கி வையின்னு சொல்லுச்சு. வந்து கேட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்?